நோ ரிஸ்க், சேஃப் ஜோன்ல உங்களுடைய மைண்ட் இருக்கணும் ஆசைப்படுது. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னா, யுவர் ஹேபிட்ஸ் புல் யூ பேக். உங்களுடைய பழைய ஹேபிட்ஸ் இருக்கா, அது உங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கும் பின்னாடி. நீங்க பல வருஷங்களா இப்படியே செஞ்சுட்டீங்க, கம்ஃபர்ட் ஜோன்லயே சேஃப் ஜோன்ல நீங்க இருந்துட்டீங்க. இப்போ நீங்க ஃபியர் ஜோனுக்கு வரும்போது உங்களுடைய பழைய ஹேபிட் உங்களை பிடிச்சி இழுக்கும். நீங்க 2 நாள் ஜிம்க்கு போவீங்க, ஆனா அதுக்கு அடுத்தது நீங்க பல வருஷங்களா லேட்டா தானே முழிச்சு பழகி இருக்கீங்க. பல வருஷங்களா காலையில தூங்கி முழிச்ச உடனே 1 மணி நேரம் போன் யூஸ் பண்ணணும், இந்த பழக்கத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. இப்போ என்ன ஆகும், உங்களோட அந்த பழைய பழக்கம் உங்களை திருப்பியும் இழுக்கும். பழைய அந்த சைக்கிள்ல நீங்க மாட்ட தொடங்குவீங்க. அதுக்கு அடுத்தது ஸ்கிப்பிங். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய ஜிம் எந்த ஹேபிட்டை நீங்க தொடங்கி இருக்கீங்களோ இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு, அதை நீங்க ஸ்கிப் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது ஒரு புக்கை படிக்கிறதா இருக்கட்டும், ஜிம்முக்கு போறதா இருக்கட்டும், இல்லை என்றால் பிசினஸ் பத்தி யோசிக்கிறதா இருக்கட்டும், பேசிக்கிறதா இருக்கட்டும், சேமிப்பை பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அதை பற்றி கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நீங்க ஸ்கிப் பண்ண தொடங்குவீங்க. அதுல இருந்து எஸ்கேப் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா எப்போ நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நீங்க செய்வீங்களோ உங்களுக்கு பயம் உண்டாகும். பயம் உண்டாகிற விஷயத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை விட்டு ஓட பாப்பீங்க. அதெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அடுத்து என்ன ஆகும்னா, ரிட்டர்ன் டு டாக்ஸிக். திருப்பி அந்த டாக்ஸிக் பேட்டர்ன்ல நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்கும். நீங்க வாழ்க்கையில ரிலேஷன்ல ஃபெயிலியரை சந்திச்சிருந்தா, நீங்க ஒருத்தங்க கூட ரிலேஷன்ல இருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு சரியா வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க சரி வரமாட்டாங்க சொல்லிட்டு நீங்க அவங்க கூட பேச்சை நிறுத்துவீங்க. அது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான். அவங்க கூட பேசுறது, திருப்பியும் சண்டை போடுறது, திருப்பியும் பேசுறது, திருப்பியும் சண்டை போடுறது, அப்படியே அந்த சைக்கிள்குள்ள இருக்கிறது உங்களுக்கு அது கம்ஃபர்ட்டா இருக்கும். ஆனா அதுல இருந்து வெளியே வரும் பொழுது, நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பயம் உண்டாகும். அந்த பயம் என்ன, இந்த பயம் என்ன, இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு பொண்ணு கிடைக்காதோ, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாதோ அப்படி சொல்லி நீங்க நினைக்க ஆரம்பிப்பீங்க. தெரியுமா, திருப்பியும் நீங்க அந்த டாக்ஸிக் பேட்டர்ன்ல போவீங்க. ஃபியர் ஜோன்ல இருந்து நீங்க டாக்ஸிக் பேட்டர்ன்ல போறீங்க. அதனாலதான் நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே ஆகுறீங்கன்னு நீங்க உணரலாம். இது எல்லாமே நீங்க ஃபியர் ஜோன்ல இருக்கீங்க, அதுக்கான அடையாளம். சரி, இப்போ நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஃபியர் ஜோனுக்கு வந்துட்டீங்க. அடுத்த என்ன ஜோன் இருக்கு, அடுத்த இந்த ஜோனை நோக்கி நீங்க போக வேண்டும் என்றால் லர்னிங் ஜோனை நோக்கி நீங்க போக வேண்டும். இங்க இருந்து நீங்க எங்க வந்துடக்கூடாது, இங்க இருந்து நீங்க லர்னிங் ஜோனுக்கு போகணும். இப்படி நீங்க செல்ஃப் டவுட் வருது உங்களுக்கு, நீங்க எக்ஸ்கியூசஸை, அதாவது சாக்குகளை நீங்க உண்டாக்கிட்டே இருக்கீங்க, நீங்க ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கீங்க, திருப்பி இந்த டாக்ஸிக் பேட்டர்னுக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன, நீங்க லர்னிங் ஜோனுக்கு போக வேண்டும். அது எப்படி போறது, நியூ ஸ்கில்ஸ் ஸ்டார்ட் டெவலப்பிங். இந்த லர்னிங் ஜோனுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க புதிய ஸ்கில்ஸை நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு பிசினஸ் செய்யணும் ஆசை இருந்துச்சுன்னா, எப்படி பிசினஸ் செய்யறது, எப்படி பிசினஸ்ல இருந்து நம்முடைய அசலையும் நம்முடைய லாபத்தையும் பிரிக்கிறது, இதை பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க.